தாவேக்காவும் உள்ளுக்குள்ள பூரண ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனா வெளியில வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை விட பல பிரச்சனைகள் இருக்குதுங்கண்ணா, இதை பத்தி பேசாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். முதல் 5 பாயிண்ட்ல வந்து பல விஷயங்களை வலியுறுத்துவார். தேர்தல் ஆணையர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையர் பஞ்சாயத்தை பேசுறதுக்கு தான் போன நாடாளுமன்ற தேர்தலையே கமான் கமான்னு கூப்பிட்டோம். வரமாட்டேன்னு ஓடி போனவர் இன்னைக்கு திடீர்னு வந்து ஜனநாயகமற்ற வழியில் தேர்தல் ஆணையர் இருக்கிறார், அவரை வைத்து டீலிமிட்டேஷன் கமிஷனை செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப வேற யார சொல்லலாம் அப்படின்றது தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையர் பிரச்சனைக்கும் அவர் வரமாட்டாரு, சீஃப் ஜஸ்டிஸ் பிரச்சனைக்கும் வரமாட்டாரு. ஆனா ஒட்டுமொத்தமா இதுல எல்லாத்தையும் சேர்த்து பேசி இருக்கிறாரு. சரி, நல்லா பேசுறாரு, வரவேற்கலாம்னு நினைச்சோம்னா பாயிண்ட் நம்பர் 2ல ட்விஸ்ட் வச்சுக்கிறாரு. டீலிமிட்டேஷன் கவுன்சிலுக்குள்ள அந்த குழு டீலிமிட்டேஷன் கமிட்டிக்குள்ள யார் யார் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக வரையறுத்திருக்காங்கல்ல அந்த ஆக்ட்ல. அதுக்கப்புறம் எப்படி இவர் மாத்த முடியும் சார்? இப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யார் யார் இருக்கணும்ன்றது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு சார். அதை மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் சார்? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும். சட்டத்துல அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில இவங்க கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆக்ட திருத்தணும். ஒவ்வொரு மக்கள் அவருக்கு தெரியாதுல்ல சார்.